நமஸ்காரம். இட்லி மாவு வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறேன். ஆந்திரால இதை புனுகுலுன்னு சொல்லுவா. இட்லி மாவு மட்டும் இருந்தா போதும். குயிக்கா இதை வீட்டில் இருக்கிற சாமானை வச்சுட்டு செய்து முடிச்சுடலாம். வெளியில நல்லா கிறிஸ்பா இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு. இட்லி மாவோட புளிப்புத்தன்மையோட அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு 1.5 கப் எடுத்துட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா. மைதா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், மீதி ரெண்டும் நல்லா கிறிஸ்பா வரத்துக்கு யூஸ் ஆகும். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கிறேன். கலந்த மாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுத்து. மாவு சரியான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். வடை மாவு அளவுக்கு வந்திருக்கணும், கரெக்டான பதத்தில் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இஞ்சியை பொடியாக நறுக்கி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகை கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கிறேன். ஆந்திரா ஃபேமஸ் புனுகுலுன்னு சொன்னேன் இல்லையா, இட்லி மாவில் 3/4 பேர் வெறும் மைதாவை மட்டும்தான் கலக்குறாங்க. கொஞ்சம் சமையல் சோடாவும் தேவைக்கேற்ப கலந்துக்கிறாங்க. கரெக்டான பதத்தில் இருக்கு. எண்ணெயை காய வச்சிருக்கேன். அடுப்பு தீ மீடியமில் வச்சுட்டுருக்கேன். விரலை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து விடணும். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் இமீடியட்டாக செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்பப்ப கிளறி விட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்ல பொன்னிறமாக ஆயிடுத்து. இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுத்து. எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதி மாவுலையும் செய்துடுறேன். இட்லி மாவை வச்சுட்டு ஈஸியாக செய்யக்கூடிய சுவையான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.